வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமாமேட்டிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரோராவோட டர்ட்டி கேமை வியானா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. யார் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் மக்களுக்கு அண்ட் தென் உள்ளே இருக்கிற லைக் பார்வதி அண்ட் தென் கமருதீன் இவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். த ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து என்ன விஷயம் அரோரா பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறப்ப எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த விஷயத்தை வந்து இங்கே ஷேர் பண்ணி இங்கேருந்து ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கும் நடந்தது. விச் மீன்ஸ் ஆதிரை கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. அதை வந்து அவங்களுக்குள்ளே வச்சுருந்துருக்கலாம். அதையே வந்து உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கும் ஆதிரிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஷ் வர வைக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட். ஸோ அங்கே சூப்பர் டீலக்ஸ் வந்து ஆதிரின்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்னு வச்சுட்டிங்கன்னா ஆரோரா 2 பேருக்கும் வந்து பிரச்சனை வர்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஆதிரிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து 2 பேருக்கும் ஷேர் பண்ணி உங்களுக்கும் ஆதிரிக்கும் வந்து சண்டை போட வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியான ஒரு டர்ட்டி கேமை விளையாடிருக்கக்கூடாது அப்படின்றத வந்து வியானாவோட லைக் ஒரு அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை தான் வந்து கமருதீன் அண்ட் தென் பார்வதிகிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. பார்வதி வந்து பார்த்திங்கன்னா, வியானா செம்மையாக கரெக்டாக நீ அப்சர்வ் பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு அரோராவோட லைக் சைட்லேருந்து அவங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, கிளாரிட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் 2 நாள் பேசாமல் இருந்தனால ரொம்ப ஃபீல் ஆகி நான் அவங்க கூட பேசாமல் இருக்க முடியல, எனக்கு ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னனால அரோரா வந்து ஓப்பன் அப் ஆகி அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அரோரா சைட்லேருந்து பார்க்கும்போது அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருந்தது. பட் வியானா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொன்னாங்க. லைக் அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ்லேருந்து நார்மல் ஹவுஸ்க்கு வர்றப்ப அவங்க என்ன பண்ணாங்களோ அதையும் கமருதீன் கிட்ட ஆதிரியை பற்றி சொன்ன கதையும் வந்து கம்பேர் பண்ணி சொன்னனால ஆஸ் அ ஆடியன்ஸாக நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அரோராவோட டர்ட்டி கேம் என்ன அப்படின்றது வந்து கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.